வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 18ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டாம் க்ரூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நடிகரான டாம் க்ரூஸ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் மாதிரிப்பட்ட முக்கியமான நிறைய படங்கள் நடித்திருக்காரு. ஆனால் இவர் வாங்கின முதல் ஆஸ்கர் விருது இதுதான். அடுத்தது, எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், போன ஆண்டு அங்கே வங்காளதேசத்தில் இருக்கிற அரசு என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா, 1971 வங்காளதேச விடுதலை போரின் போது போராடியிருப்பாங்கல்ல, அந்த வீரர்களுடைய வாரிசுகளுக்கு கவர்மெண்ட் வேலையில் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே அங்கே நிறைய இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அப்போது இடஒதுக்கீடு இல்லாதவங்கெல்லாம் பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அதனால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. மெயினாக மாணவர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அந்த போராட்டம் வன்முறையாக மாறிச்சு. நிறைய பேர் இறந்தாங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடைபெற்றது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்புறம் முகமது யூனிஸ் தலைமையில் இப்போ தற்காலிக அரசு அங்கே செயல்படுது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷேக் ஹசீனாவுடைய பழைய விஷயங்கள் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எதிராக கேஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்போ இதை பற்றி விசாரித்தது எது அப்படின்னா, வங்கதேசத்துடைய சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம். அவங்க என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னா, ஷேக் ஹசீனா மனித குலத்திற்கு எதிரான குற்றவாளி அப்படின்னு அறிவித்திருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவித்திருக்காங்க. ஓகே, இதில் பாருங்கள், ஷேக் ஹசீனா இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவில் தான் இருக்காங்க. அப்போது ஷேக் ஹசீனாவை வங்காளதேசத்துக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு இந்தியா கிட்ட வங்கதேசம் கேட்டிருக்காங்க. அடுத்தது, 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் பனகாரியா. இப்போ பார்த்தீங்கன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இவங்க தன்னுடைய அறிக்கையை இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 16வது நிதிக்குழுடைய பணி என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணுறது தான் இந்த நிதிக்குழுவுடைய முக்கியமான பணி. அப்போது இவங்களுடைய அறிக்கை 2026-27 அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அமலுக்கு வரும். இப்போ 15வது நிதிக்குழு என்கே சிங் தலைமையில் அமைத்திருந்தாங்க. அவருடைய தலைமையிலான நிதிக்குழுடைய பரிந்துரை தான் இப்போ அமலில் இருக்குது. அதாவது 2021-22 2025-26 வரையிலான 5 ஆண்டு காலத்தில் அவருடைய இது தான் இப்போ அமலில் இருக்குது. அப்போ அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசுடைய மொத்த வரி வருவாயில் 41% மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. நீங்கள் இதை நேரடியாக எழுதலாம், அல்லது நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான புதிய கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசினா போதும். அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இது பார்த்திங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சமணப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. இப்போது 4 ஆண்டுகளில், அதாவது அந்த திட்டம் தொடங்கி இப்போ 4 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. 2.5 கோடி மக்களுடைய நலம் இந்த திட்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, பொதுமக்களுடைய வீட்டுக்கே நேரடியாக சென்று பரிசோதனைகள் வழங்குறது, அதே மாதிரி மருத்துவ சேவைகள் வழங்குகிற திட்டம் தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இப்போது இதுக்கு தொற்றா நோய்களுடைய கட்டுப்பாடில் இது சாதனை படைத்திருக்கு அப்படின்னு ஐநா விருது கூட ரீசெண்டாக வழங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துடைய 2,50,00,000வது பயனாளிக்கு பெட்டகத்தை, அதாவது மருந்து பெட்டகத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க எங்கே உள்ளவங்க அப்படின்னா தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. அடுத்தது, தேசிய கோபால் ரத்னா விருதுகள் 2025 இது தொடர்பானது. இதற்கான ஆன்சர் பால் உற்பத்தி. நம்ம
இந்தியாவில் பார்த்திங்கன்னா சிறந்த பால் விவசாயிகள் மற்றும் சிறந்த பால் கூட்டுறவு சங்கங்களுக்காக இந்த விருது ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க. இந்த ஆண்டும் அது நிறைய பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் இந்த விருது பெற்றாங்க அப்படிங்க நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கோபால் ரத்னா விருது அப்படிங்கிறது எது தொடர்பானது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது 2025 ஏடிபி டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். இது ரொம்ப முக்கியமான போட்டி. ஏடிபி ஆண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி இப்போ வந்து இத்தாலியுடைய டுரின் நகரில் நடைபெற்றிருக்கு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா உலகத்துடைய டாப் 8 வீரர்கள் மட்டும்தான் இதில் பங்கேற்கவே செய்வாங்க. அதில் சாம்பியன் ஆனது தான் இத்தாலியை சேர்ந்த ஜானிக் சின்னர். அடுத்தது, தற்போது காலமான அருணாச்சலம் வெள்ளையன் எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? இதற்கான ஆன்சர் முருகப்பா. முருகப்பா நிறுவனத்துடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் தான் இந்த அருணாச்சலம் வெள்ளையன். அவர் இப்போ வந்து தன்னுடைய 72வது வயதில் மரணம் எடுத்துட்டார். இப்போ முருகப்பா குரூப்ஸ் கீழே தான் பார்த்திங்கன்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து வருது. அடுத்தது, முக்கியமான ஒரு கூட்டு பயிற்சி எக்ஸசைஸ் அஜேய வாரியர் அப்படிங்கிற பயிற்சி. எப்போவுமே நம்ம 2 நாடுகளுக்கு இடையில் கூட்டு பயிற்சி நடக்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்க பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக அது இராணுவ பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா இல்லை கடற்படை பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவதாக அது எங்கே நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி களத்தில் தான் நடைபெறுது. ஓகே, அடுத்தது எக்ஸசைஸ் கருடா. இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஃப்ரெஞ்சுக்கு இடையில் நடைபெற பயிற்சி, அதாவது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் நடைபெற பயிற்சி. இது ஒரு ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ், ஒரு விமானப்படை பயிற்சி. இது வந்து ஃப்ரான்ஸுடைய மோண்ட் டி மார்சன் அப்படிங்கிற பகுதியில் நடைபெறுது. அடுத்தது, முக்கியமான தினங்கள் தியாக திருநாள். இது வந்து நவம்பர் 18ஆம் தேதி. இது பார்த்திங்கன்னா வஉசி இருக்கார்ல, அவருடைய நினைவு நாள். 2021ஆவது ஆண்டு தான் தமிழக அரசு இவருடைய நினைவு நாளை தியாக தினமாக அறிவித்திருந்தாங்க. வஉசி 1872ஆவது ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். அதே மாதிரி 1936ஆவது ஆண்டு நவம்பர் 18ஆம் தேதி மரணமடைந்தார். இதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு தினம். இதுவுமே நவம்பர் 18ஆம் தேதி தான். ஓகே, ரிவிஷன் பார்க்கலாம். வாழ்நாள் சாதனைக்காக கௌரவ ஆஸ்கர் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் டாம் குரூஸ். அடுத்தது, எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வங்காளதேசம். அடுத்தது, 16வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் அரவிந்த் பனகாரியா. அடுத்தது, மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2021. அடுத்தது, தேசிய கோபால் ரத்னா விருதுகள் 2025 எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் பால் உற்பத்தி. அடுத்தது, 2025 ஏடிபி டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜானிக் சின்னர். அடுத்தது, தற்போது காலமான அருணாச்சலம் வெள்ளையன் எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர்? இதற்கான ஆன்சர் முருகப்பா. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.